முதலமைச்சர் பிரதமரிடம் டங்ஸ்டன் பிரச்சனையை எடுத்து கூறியதை அடுத்து மறு ஆய்வு செய்ய முடிவு செய்திருப்பது மகிழ்ச்சி. டங்ஸ்டன் கனிம சுரங்க விவகாரம் தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை. டங்ஸ்டன் ஏல அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏன் என்றால் மத்திய அரசின் செயல்பாடுகளை அறிந்த எவருக்கும் இது ஒரு வீண் நடவடிக்கை என்பது தெரியும். மாநில அரசின் எதிர்ப்பை மீறி மத்திய அரசு ஏன் ஏலத்தில் இறங்கியது என்றும் அமைச்சர் துரைமுருகன் கேள்வி. திராவிட கட்சிகளுடன் முரண்பாடு, மாறுபட்ட கருத்துகள், விமர்சனங்கள் எங்களுக்கும் உண்டு. திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்திவிட்டு சனாதன கட்சிகள் உள்ளே வர அனுமதிக்க முடியாது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பரபரப்பு பேச்சு. மாறுபட்ட கருத்துக்கள் இல்லையா? இருக்கிறது. விமர்சனங்கள் இல்லையா? விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆனாலும் திராவிட இயக்கங்கள் பலவீனப்பட்டு விடக்கூடாது என்று நாங்கள் ஏன் நினைக்கிறோம்? திமுகவை விமர்சிப்பது என்ற போர்வையில் ஒட்டுமொத்த திராவிட அரசியல் சித்தாந்தத்தையே விமர்சிப்பது ஆபத்தானது. எங்களின் கவலை அதிமுக பலவீனப்பட்டால் அந்த இடத்தில் பாஜக வந்து அமர்ந்துவிடும் என்பதுதான் என்றும் திருமாவளவன் பேச்சு. ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாமக பக்கம் இருப்பதாக அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் கூறுவது தவறு. மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பேட்டி. பாஜக கூட்டணியில் இருந்து பாமக வெளியேறுமா என்ற அமைச்சர் சிவசங்கரின் கேள்விக்கு ஜி.கே. மணி பதில். பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேற தயார். வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வன்னியர் இடஒதுக்கீடு சட்டத்தை திமுக அரசு நிறைவேற்றுமா என்றும் கேள்வி. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை. 3 வழக்குகள் பதிவு செய்த கோட்டூர்புரம் போலீசார் ஒருவரை கைது செய்து விசாரணை. மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் பல்கலைக்கழகம் விசாரணை குழு அமைப்பு. விசாரணை நிறைவு பெற்றதும் முழுமையான விவரம் அளிக்கப்படும் என தகவல். மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் 4 தனிப்படைகள் அமைப்பு. சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் சிசிடிவி காட்சிகள் வேலை செய்யவில்லை என்ற தகவலால் அதிர்ச்சி. பாதுகாப்பு அம்சங்களை தாண்டியும் விரும்பத்தகாத சம்பவம் நடந்துள்ளது. மாணவியின் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் அறிக்கை. சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முன்பு இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். பதிவாளர் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் வாபஸ் என அறிவிப்பு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்பதை குற்றச்செயல்கள் நிரூபிக்கின்றன. மாணவி வன்கொடுமை சம்பவத்தை சுட்டிக்காட்டி பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகள் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் உறுதி. தமிழகத்தில் பல்வேறு சுற்றுலா தலங்களிலும் அலைமோதும் கூட்டம். தொடர் விடுமுறையை ஒட்டி குவிந்த மக்கள். கஜகஸ்தானில் 67 பேருடன் சென்ற விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்து. அக்தாவ் அருகே நிகழ்ந்த சம்பவத்தின் பரபரப்பு வீடியோ காட்சி. கஜகஸ்தான் நாட்டில் நடந்த விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 52ஆக அதிகரிப்பு. கஜகஸ்தான் நாட்டின் அவசர கால அமைச்சகம் தகவல்.
Kulağında. Dizit.